தமிழகத்துல தேர்தல் களை கட்டிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் பேசும்போது இந்த நடிகர் விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய் நான் வருகிறேன், உங்கள் விஜய் நான் நிற்கிறேன் அப்படின்னாரு. இது போன வாரம் வரைக்கும். நேத்து அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசும்போது ஜோசப் விஜய் நிற்கிறேன் அப்படின்றாரு. பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். நேற்று வரைக்கும் உங்கள் விஜய், இன்னைக்கு ஜோசப் விஜய், நாளைக்கு பாதிரியார் விஜய். ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி போன இதுக்கு இந்த சந்திரபாபு நாயுடுக்கு முந்தைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி. அவர் ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவர். அவருடைய ஆட்சியில் தான் திருப்பதி லட்டில் வந்து கலப்படம் இருந்துச்சு, மிருகத்தோட கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிறு சிறு ஆலயங்கள் நிறைய இடிக்கப்பட்ட புகார்கள் அங்கே உண்டு. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, திருப்பதி போகிற பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு பின்னாடி ஜெருசலேம் யாத்திரைக்கும் இது ஹஜ் யாத்திரைக்கும் வந்து விளம்பரம் பண்ணி இருந்துச்சு. அப்போ இந்து விரோதம் அப்படி சொல்றதை விட இந்த கிறிஸ்தவ ஆதரவு கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆந்திரா வந்து ஒரு உதாரணம். உலக புகழ்பெற்ற ஆலயங்கள் வந்து அந்த ஆலயத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். அது இந்த ஆட்சியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே அப்படியே நடந்துட்டு இருக்கு. இந்த தற்கூரி திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்து ஆலயங்கள் வந்து இடிக்கப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த முதல்வர் கருணாநிதி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களை திருடன்னு சொன்னார். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும்போது ராசா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான ராசா வந்து இந்து என்பவர்கள் வேசி மகன்கள் அப்படின்னா, திருமாவளவன் கட்ட பஞ்சாயத்து நடத்தி அதை வச்சு வயிறு வளர்த்துட்டு இருந்த திருமாவளவன் இந்துன்னா வேசி மகன்கள், இந்துன்னா விபச்சாரிகள், இந்து பெண்கள்னா விபச்சாரிகள் அப்படின்னா. காரணம் என்னன்னா, கிறிஸ்தவனை ஒருத்தன் குறை சொல்லிட்டு இங்கே ஆட்சி நடத்திட முடியாது, முஸ்லீம் ஒருத்தன் குறை சொல்லிட்டு ஆட்சி நடத்திட முடியாது. இந்துவை எவன் வேணாலும் ஏறி போட்டு மிதிக்கலாம், எவனும் கேட்க மாட்டோம். தெருவில் போற ஒரு நாயை அடிச்சா கூட கேட்கறதுக்கு புழுக்கராசு இருக்கு. ஆனா இந்து மதத்தையும் இந்துக்களையும் இழிவுபடுத்தி பேசினா கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லைங்கிறது தான் தமிழகத்தோட தலையெழுத்து. அதோட அடுத்த அச்சாரமா தான் இப்போ வந்து இந்த ஜோசப் விஜய், நேற்று வர உங்கள் விஜய் அந்த இன்னைக்கு வந்து ஜோசப் விஜயா மாறி இருக்காரு. நாளைக்கு வந்து என்ன விஜயா மாறுவாருன்னு நமக்கு தெரியுது, கண் முன்னாடி தெரியுது. திமுகவுக்கு ஓட்டு போறதும் தாவேக்காவுக்கு ஓட்டு போறதும் ஒண்ணுதான். அது சொல்லுவாங்க, இந்த அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்ற மாதிரி திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு தான். அந்த அறியாத யாரும் இந்துக்களா தான் இருப்போம், நம்ம வாயில தான் மண்ணு விழும். முன்னோர்கள் பண்ண பாவத்தால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து காலங்காலமா இந்துக்களை வந்து அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இதோட விடுதலையே கிடையாது. இந்துக்களுக்கு சுதந்திரமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, சர்ச்சை மசூதியில் இன்னைக்கும் கூம்போடியும் உண்டு. ஆனா ஒரு இந்து கோயில்ல கூம்போடியும் வைக்க முடியாது. அவங்க சர்ச்சை மசூதியில் நினைச்சா ஊர்வலம் போகலாம், ஆனா இந்து நினைச்சா ஊர்வலம் போக முடியாது. சப ஊர்வலத்தை கூட தடுத்த கொடுமைகள் உண்டு. பட்டிவீரன் பட்டியல ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் வசிக்கும் பெருவழியா கொண்டு போக முடியாது, தடுத்து அதை மீறி கொண்டு போயினதுனால அந்த கிராமத்தையே சூறையாடினார்கள். தட்டி கேட்க ஒரு நாயும் வரல. அதனால இங்க வந்து முன்னோர்கள் பண்ண அறியாமை இல்ல முன்னோர்கள் பண்ண பாவத்தால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாட்டிக்கிட்டு கோயில்கள் சிதிலம் அடைந்தது அது ஏராளம், கோயில் சொத்துக்கள் பறிபோனது ஏராளம். அடுத்து ஒருத்தர் நேரடியா நானே கிறிஸ்டின் அப்படின்னு வர்றான், ஜோசப் விஜய்னு ஒருத்தர் வர்றாரு. நேரடியா நானே கிறிஸ்டின் அப்படி ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. இவர் கையில ஆட்சி போச்சு அப்படின்னா காப்பாற்ற ஒரு நாதி இருக்காது. ஏன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய் அடிச்சோட கேட்கறதுக்கு நாதி இருக்கு, இந்து அடிச்சா கேட்கறதுக்கு நாதி கிடையாது. கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் போட்ட பிச்சையால் வந்த அரசுன்னு சொல்வதை பெருமையாக கருது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுல. நாய் அடிச்சா கூட கேள்வி உண்டு, ஆனா இந்து அடிச்சா கேட்பார் கிடையாது, ஒரு நாதியும் கிடையாது. ஒரு நாயை அடிச்சா கூட புழுக்கராசு உண்டு, ஆனா இந்து அடிச்சா கேட்கறதுக்கு ஒரு நாயும் கிடையாதுன்ட்டு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல மறுபடியும் நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கே வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது இந்துக்களை வந்து காப்பாற்ற முடியாது. இந்துக்களை வந்து இதை விட இழிவுபடுத்த ஒருத்தனால முடியாது. இந்துக்களை காப்பாற்ற முடியாதுங்கிறத விட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. இது தெய்வீக தமிழகமா இருக்காது. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமியா இருக்காது, அயோக்கியர்கள் வாழ்ந்த பூமியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது நேற்று அந்த பெரம்பூர்ல நிற்கிறாராம் விஜய் ஜோசப். நேற்று பெரம்பூர்ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல ஜோசப் விஜய் நிற்கிறாரு. அங்க வந்து ஒரு பாதிரியார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. சன் டிவி கலைஞர் டிவிலாம் பெருசா போயிட்டு இருக்குது. அவருக்கு அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவும் தாவேக்காவும் ஒன்று, இது அறியாத வாயில இந்து வாயில மண்ணு என்பதை நாம் உறுதியாக
ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை மனதில் நினச்சிப்போம். ஓட்டு போடுவதற்கு முன் திமுகவும் தாவேக்காவும் ஒன்று, இது அறியாத இந்து வாயில மண்ணு என்பதை இது அறியாத இந்து வாயில மண்ணு என்பதை எண்ணிக்கொண்டு வாக்களிப்போம். இந்து தர்மம் காப்போம், தெய்வீக தமிழகம் காப்போம். அதாவது ஒரு நடிகனை பிடிச்சுன்னா அங்கே போய் இது பண்ணுங்க. அவருக்கு அடுத்து எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசை வந்திருக்குது. எம்ஜிஆர் அரசியலில் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் திரைப்படங்களை நடிக்கும் பொழுது தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்தார். மது அருந்தியோ அல்லது புகைப்பிடித்தோ நடித்ததில்லை. ஆனால் இவர் படத்தில் மது அருந்தாமல் நடித்ததும் கிடையாது, புகைப்பிடிக்காமல் நடித்ததும் கிடையாது. இதில் அம்மாவோட சேர்ந்து பாடின ஆட்டம் போட்ட பாட்டில் குத்துப்பாட்டெலாம் உண்டு. தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே குத்து போராட்டம், அது அம்மாவும் பையனும் பாடின பாட்டு. இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுகளும் பண்பாட்டு சீரழிவுகளும் நடக்கும். நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கணும், கஞ்சா அடிமையாகாமல் இருக்கணும், கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும், சுய ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்னு நினச்சா, அப்படி நினைக்கிற ஒவ்வொருத்தரும் உறுதியாக நினச்சிக்கிடுங்க, திமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான். அதுக்கு ஓட்டு போடுறதும் இந்துக்கள் தலையில் மண்ணை தூக்கி போடுற இந்துக்கள் தலையில் கல்லை தூக்கி போடுறதும் ஒன்று.